கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களில் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரச்சனைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உயர்த்துகிறதையும் விடுவிக்கிறதையும் கட்டுகளை அவிழ்க்கிறதையும் இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். சங்கீதம் 71:14, நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். பாருங்க, ஒரு பிரச்சனையில் நீங்க இருக்கிறீங்க, வியாதியில் இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்துதோ, துன்புறுத்துதோ, ஒடுக்க வைக்குதோ, படுக்க இருக்கிறீங்களோ, வெளியே முகம் காட்ட முடியாதபடி இருக்குதோ, தலை நிமிர்த்த முடியாமல் இருக்கோ, மற்றவர்களை பார்க்க முடியும் பயத்தினால ஒடுங்கி கொண்டிருக்கிறீங்களோ, கேவலத்தினால் ஒடுங்கி கொண்டிருக்கிறீங்களோ, என் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும் போதே மகிழ்ச்சியின் உணர்வாகிய துதியின் பாடல்களை துதிங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. நீங்க துதிக்க உங்க மேல இருக்கிற சங்கிலிகள், கட்டுகள் எல்லாம் கர்த்தரே அவிழ்த்து போட்டுடுவார். நீங்கள் துதிக்க செய்யணும், பாடணும், சங்கீதங்களை வாசிக்கும் போது பெரிய விடுதலைகளை நீங்கள் காண்பீர்கள். சங்கீதத்தை பாடுங்கள், பாடலுங்கள். நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்க மேல இருக்கிற சங்கிலிகளை, கட்டுகள் உடைப்பார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? தேவனை நான் எப்படி துதிக்க முடியும்? ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இருந்தா தான் நான் தேவனை துதிக்க முடியும் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். காரியம் மோசமா போயிட்டு இருக்குது, சூழ்நிலைகள் கடினமா இருக்குது சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க அதுக்கு மேல அதையெல்லாம் மறந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்களை கர்த்தரை இருதயத்தின் ஆனந்தில துதிங்க, மெய்மறந்து ஆராதிங்க. நிச்சயமா அவர் அற்புதம் செய்வார். பாருங்களேன், இந்த நான் ஒரு பாடலை உங்களுக்காக வாசிக்கிறேன். மைக்கேல் வின்சன் ஹட்சன் அவர்களும் எலியட் பி பெனிஸ்டர் அவர்களும் கர்த்தரை துதிங்கள் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடலின் பல்லவி இவ்விடமாக சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தரை துதியுங்கள், தம்மை துதிப்பவர்கள் மூலம் அவரால் கிரியை செய்ய முடியும். கர்த்தரை துதியுங்கள், நம் தேவன் துதிகள் மத்தியில் வாசம் செய்வதால் கர்த்தரை துதியுங்கள். உங்களை கட்டும் சங்கிலிகள் போல காணப்படுபவைகள் நீங்கள் துதிக்கும் போது பலம் இழந்து போகின்றன என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன. பாருங்களேன், உங்களை கட்டி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் தடைகள், கால் ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடி, கை ஆசீர்வாதத்தை தொடக்கூடாதபடி, கண் ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி எதெல்லாம் கட்டுகளால் உங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு நீங்கள் துதிக்கும் போது துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் கைகளால் அந்த கட்டுகளை அவிழ்த்து உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி சகலவற்றை உங்கள் பாதத்தை கீழ்ப்படுத்த அதிகாரத்தை வல்லமை கொடுத்த தேவன் அவரோட பலத்துக்கரம் ஓங்கிய போயுமோ. இன்றைக்கு நீங்கள் துதிக்க சாத்தானை துரத்தடிக்கும், பொல்லாதாவிகளை துரத்தடிக்கும், சூன்யத்தின் மந்திர கட்டுகளை உடைத்து போடுவார். அவருடைய அக்கினி அனுப்பி அவர் அக்கினி மத்தியில் பேசுகிற தேவன். அந்த அக்கினியின் மத்தியில் இருந்து அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அந்த தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியா நமக்கு அக்கினி அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறார். அக்கினியா இருக்கிற பரிசுத்தர் உங்களுக்கு கொண்டிருக்கிறனால் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி போய்விடும். நீங்கள் கர்த்தர் நாமத்தை மையப்படுங்க, துதிக்க தொடங்குங்கள், சங்கீதங்களை வாசித்து துதிங்க. கர்த்தர் தாமே உங்களுக்காக அவர் யுத்தமனே இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டாட செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. ஆமேன்.